إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வாராந்திர மார்க்க வகுப்பிலே ஷைத்தானின் நுழைவாயில்கள் என்ற தலைப்பினூடாக பல செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதில் நாம் இதுவரை பார்த்த தலைப்புகள் கொஞ்சம் ஞாபகம் இருக்குதா? ஏதாவது உங்களுக்கு இதுவரை படித்த தலைப்புகளில் என்ன தலைப்பு ஞாபகம் இருக்குது? ஷைத்தானின் நுழைவாயில்களில் ஏதாவது ஞாபகம் உள்ள சொல்லுங்க பாப்போம். அதாவது பேராசை என்ன செய்யக்கூடியவன், பேராசையை ஏற்படுத்துவான், அப்படித்தானே? ஆசை வார்த்தைகளை காட்டுவான், அப்படி என்ற ஒரு தலைப்பு நாங்கள் இதில் பார்த்தோம். அப்படி ஒரு தலைப்பு நாங்கள் பேசணுமா? பாவங்களை அலங்கரித்து காண்பிப்பான். ஓகே, அத்தஸீன், பாவங்களை அலங்கரித்து காண்பிப்பான், அது நாங்கள் பார்த்தோம். வேற வேற உங்களுக்கு ஞாபகம் உள்ளது? அடுத்து அல் கிபர், என்ன செய்வான்? பெருமை. அவன் நுழையக்கூடிய ஒரு வாயில் தான் பெருமையை, கர்வத்தை ஏற்படுத்தி அதனூடாக மனிதனை வழிகெடுப்பான். அதை பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? அதே மாதிரி சந்தேகத்தை ஏற்படுத்தல், சந்தேகத்தை அவன் ஏற்படுத்துவான், அதுவும் அவனது ஒரு நுழைவாயில். அதனூடாக பல பிரச்சனைகளை அவன் உருவாக்குவான். தஷீக், அதையும் பார்த்தோம். வேற அதாவது நாங்கள் சென்ற வகுப்புல பார்த்தோம் என்னென்னு சொன்னால், பாவங்களை அற்பமாக கருதுவது, பாவங்களை அற்பமாக கருதுவது என்ற ஒரு தலைப்பை நாம் இதிலே பார்த்தோம். இன்றைய தலைப்பில் என்ன செய்வோம்? இந்த தலைப்பை நாம் சுருக்கமாக அதில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்து இந்த தலைப்பை நாம் நிறைவு செய்வோம். இப்போ இன்று நாம் இதில் பார்க்க போகின்ற விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் நாங்கள் பேசும்போது இப்போ சில கிளை தலைப்புகளையும் பேசணும். அதில் இப்போ அல் கதப், கோபத்தை ஏற்படுத்துவது என்பதும் ஷைத்தானுடைய ஒரு பிரதான ஒரு நுழைவாயில் தான், இல்லைங்களா? அல் கதப், புரியுதான் சொல்கிறது? அதே போன்று நாம் பார்த்தோம், ஆசை காட்டுதல் என்றதில் உலகத்தை நேசித்தல், ஹுப்புத் துன்யா, உலகத்தை நேசித்தல் என்பதை நாம் அதிலே பார்த்தோம். அதே போன்றுதான் ஷைத்தானுடைய அந்த நுழைவாயில்களில் மனோ இச்சையை என்ன செய்தல்? பின்பற்றுதல், இத்திபாவுல் ஹவா, மனோ இச்சையை பின்பற்றுதல் என்ற அந்த விஷயத்தையும் நாம் என்ன செய்தோம்? அந்த உட்தலைப்பாக நாம் அந்த தலைப்பையும் நாம் பார்த்தோம். இவைகள் எல்லாம் நாம் இதிலே பார்த்த விடயங்கள். அதே போன்று ஒருவன் செல்வத்தை நேசித்தல், செல்வத்தை நேசித்தல் என்பதும் அவனது ஒரு நுழைவாயிலாக இருக்கிறது. அதே போன்று நாம் இதில் இன்று பார்ப்போம், அதாவது அல் கஃப்லா. அல் கஃப்லா என்று சொன்னால் என்னவென்றால், அதாவது மறதியை ஏற்படுத்தல், மறதியை ஏற்படுத்தல். இது ஷைத்தானுடைய ஒரு நுழைவாயில் தான். உதாரணமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா, குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மறதி என்பது ஷைத்தானோடு இணைத்து சொல்லப்படக்கூடிய இடங்கள். இப்போ அல்லாஹ் சொல்லும்போது ஃபஅன்சாஹு ஷைத்தானு திக்ர ரப்பிஹி, இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலிருந்து சொல்கிறாரு,
அந்த மன்னரிடத்துல செல்லக்கூடிய அந்த இளைஞரிடம் என்னை பற்றி என்ன செய்யுங்க, யூசுப் சிறையில் இருக்கிறாரு என்ற விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்க, யூசுஃபுடைய விஷயத்தை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவர் அதை மறந்துட்டார். அல்லாஹ் இதை சொல்லும்போது எப்படி சொன்னா, ஃபஅன்சாஹு ஷைத்தான், ஷைத்தான் அதை அவருக்கு மறக்கடிச்சு செய்து விட்டான். திக்ர ரப்பிஹி, தனது அந்த எஜமானரிடம் யூசுஃபை பற்றி சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அவன் மறக்கடி செய்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே மாதிரி நீங்க பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க போவாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துல கல்வியை தேடி போவாங்களே, அந்த பயணத்துல கூட அதாவது அங்க என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த இளைஞர் சொல்வார், அந்த இளைஞர் என்ன சொல்வாருன்னா, ஷைத்தான் எனக்கு மறக்கடிக்க செய்து விட்டான். அந்த மீன் ஒரு இடத்துல என்ன செஞ்சது, அந்த சென்ற விஷயத்தை சொல்லும்போது. இப்போ நாம் இதில் பார்ப்போம், அதாவது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும்போது சொல்கிறான், இஸ்தஹ்வத அலைஹிமு ஷைத்தான், இஸ்தஹ்வத அலைஹிமு ஷைத்தான், ஷைத்தான் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி விட்டார். ஷைத்தான் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி விட்டார். ஷைத்தான் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தினால் அதனுடைய மோசமான விளைவையும் அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்கிறான். ஃபஅன்சாஹும் திக்ரல்லாஹ், அவர்கள் அல்லாஹுவை திக்ரு செய்வதை அவர்களுக்கு மறக்கடிக்க செய்து விட்டான். ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்தும் போது ஒருவர் மீது அதனுடைய மோசமான பிரதிபலிப்பு அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹுவை நினைவு கூறுவதை அவர்களுக்கு அவன் மறக்கடிக்க செய்து விட்டான். இதுதான் சொல்றது. எனவே இது ஷைத்தானுடைய ஒரு பயங்கரமான ஒரு நுழைவாயிலாக இது இருந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது, மறக்கடிக்க செய்வது. நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமன் யஅஷு அன் திக்ரிர் ரஹ்மான் நுகையித் லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன். அல்லாஹு ரஹ்மானை திக்ரு செய்வதை, ரஹ்மானை நினைவு கூறுவதை விட்டும் யார் புறக்கணிக்கிறாரோ அல்லாஹு தஆலா அவன் மீது ஒரு கரீனை சாட்டி விடுவோம் என்று சொல்கிறான். அவன் மீது ஒரு கரீனை சாட்டி விடுவோம். கரீன் என்றா யாரு? கரீன் என்றா அவனோடு இருப்பான். கரீன் என்றா அவனோடு இருப்பான், பிரியறது கிடையாது. கரீன் அல்லாஹு தஆலா சொல்ல, நான் அவனோடு ஒரு கரீனை சாட்டி விடுவோம்னா எவ்வளவு பயங்கரமானது. அப்ப இது எங்க வருது, எங்க நடக்கும் இது? அல்லாஹுவை திக்ரு செய்வதை ஒருவன் புறக்கணிக்கின்ற போது, திக்ரனை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், இங்க கடமைகளை ஒருவன் என்ன செய்கிறான், நிறைவேற்றாமல் பால்படுத்துகிறான், கடமைகளை புறக்கணிக்கிறான். இப்படி என்று வரும்போது அல்லாஹ் சொல்கிறான், அவனோடு நாம் ஒரு கரீனை சாட்டி விடுவோம். அதனுடைய மோசமான விளைவு என்ன? وَإِنَّهُمْ لَيَصُدُّونَهُمْ عَنِ السَّبِيلِ وَيَحْسَبُونَ أَنَّهُمْ مُهْتَدُونَ. அவன் என்ன செய்வான், அவர்களை அல்லாஹுடைய வழியை விட்டு தடுப்பான். அல்லாஹுடைய வழியை விட்டு அவர்களை தடுப்பான். அல்லாஹுடைய வழியை விட்டுனா என்ன? மஸ்ஜிதுக்கு போகும்போது நடுவில் உட்கார்ந்துருவான் ரோட்ல, அப்படிதானே? அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான், இப்லீஸ் எப்படி சொன்னான், அவர்களுக்கு முன்னால் பின்னால் வலது இடது எல்லா பக்கம் வரும். அதுபோன்று நாம் நல் வழியிலே வரும்போது, ஒரு நல்ல விஷயத்துக்கு செல்லும் போது என்ன செய்வான், அங்கு தடையாக உட்கார்ந்து விடுவான், தடையாக உட்கார்ந்து விடுவான். இஸ்லாம் இன்னஹும் லயசுத்தூனஹும் அனிஸ் ஸபீல், அல்லாஹுடைய வழியை விட்டு அவர்களை அவன் தடுப்பான். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா, வயஹ்சபூன அன்னஹும் முஹ்ததூன், இந்த ஷைத்தானுடைய வழியிலே போய்கொண்டு அவர்கள் நினைப்பாங்களா நாங்கள் நேரான வழியில் இருக்கிறோம்னு நினைப்பார்களாம். ஷைத்தான் அவர்களை அப்படியும் நினைக்க செய்வான். இப்படி அவர் போற ரூட் என்ன ரூட் தான், தவறான ரூட், மோசமான ரூட்ல போறாரு. ஆனா அவருடைய சிந்தனை எப்படி இருக்குமா, நாங்க போறது சரியான ரூட்ல. இது இப்படி ஷைத்தான் அவர்களுக்கு உணரச் செய்வான். இப்போ நாங்கள் பார்க்குற மாதிரி இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல பித்அத்துகளை அரங்கேற்றி கொண்டு நபியுடைய பேராலே, நபி அவர்கள் காட்டி தராத பித்அத்துகளை நபியின் பேராலே அரங்கேற்றி கொண்டு அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தான் சரியான ரூட்ல இருக்கிறோம். சரியான ரூட்ல இருக்கிறவங்க யாரு, நாங்க தான். அப்ப தவறான ரூட்ல இருந்தவங்க யாரு, சஹாபாக்கெல்லாம் தவறான ரூட், அவங்க யாரும் கொண்டாடலே, அப்படித்தானே? நபி அவர்களுடைய பிறந்த தினத்தை அவங்க யாரும் என்ன செய்யல, அவர்கள் கொண்டாடவும் இல்லை, அவங்க மௌலீது படிக்கவும் இல்லை. சரியா, 12 நாள் மௌலீது படிச்சாங்களா மஸ்ஜித் நபவியில? மௌலீது படிக்கவும் இல்லை. அப்ப அவங்க எல்லாம் என்ன ரூட்ல, தவறான ரூட். யார் சரியான ரூட்ல இருக்கிறாங்களாம்? இந்த பிதத்தை செய்யக்கூடியவர்கள், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கி அரங்கேற்றக்கூடியவர்கள், இவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் நாங்க தான் சரியான ரூட்ல இருக்கிறோம். அப்ப அது யார் ஏற்படுத்துறது, ஷைத்தான் ஏற்படுத்த. வயஹ்சபூன அன்னஹும் முஹ்ததூன், அவங்க நினைப்பாங்களாம்
நாங்கள் தான் சரியான ரூட்டில் இருக்கிறோம் என்று எண்ணுவார்கள். இது எது வரைக்கும் நடக்கும்? எது வரைக்குமா? மறுமையில் அல்லாஹ்வின் முன்னால அவன் கை செய்தப்படுவான். எப்படி? யா லைத பைனி வ பைனக புஅதல் மஷ்ரிகைன், எனக்கும் உனக்கும் மத்தியில் இந்த கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரம் இருந்திருக்க வேண்டுமே. இவ்வளவு பெரிய ஒரு தொலைவை நான் ஏற்படுத்தி தான் வாழ்ந்திருக்க வேணும். ஆனா என்ன ஆயிட்டு? உன்னை உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டேன். ஃபபிஸல் கரீன், அது ஒரு மோசமான நட்பாக ஆகிவிட்டது. அது ஒரு மோசமான நட்பாக ஆகிவிட்டது. அல்லாஹ் சொல்லுவான், வலன் யன்ஃபஅகுமுல் யௌம், இன்றைக்கு நீங்க கை செய்தப்பட்டு எந்த பயனும் இல்லை. இன்று நீங்க கை செய்தப்பட்டு எந்த பயனும் இல்லை. இவ் வலம்தும் அன்னக்கும் ஃபில் அதாபி முஸ்தரிகும், எனவே நீங்க வந்து என்ன செஞ்சிட்டீங்க? உங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டு விட்டீர்கள். எனவே நீங்க எல்லாம் தண்டனையில கூட்டா அனுபவிங்க. யார? ஷைத்தான். நீங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து தண்டனையை கூட்டாக அனுபவியுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான் என்று வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, ஷைத்தானுடைய ஒரு சதிவலை நுழைவாயில் தான் என்ன செய்வது? மறக்கடிக்க செய்தல். எதை மறக்கடிக்க செய்தல்? நல்ல விடயங்களை, நல்ல விஷயங்களை அவன் மறக்கடிக்க செய்வான். எனவே இது வந்து ஷைத்தானுடைய ஒரு ஆபத்தான ஒரு ரூட். அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? நமக்கு மறதிக்கு மார்க்கம் சில பரிகாரங்களை எல்லாம் சொல்லித்தருது. நாங்கள் ஒரு விஷயத்தை மறந்தால் அதற்கு மார்க்கம் நமக்கு ஏன் பரிகாரங்கள் சொல்லித்தருது என்றால், அதாவது ஷைத்தானை நாம் தோல்வியடைய செய்ய வேண்டும், ஷைத்தானுடைய மூக்கை உடைக்க வேண்டும். தொழுகையில் நமக்கு மறதி ஏற்பட்டு விட்டால் அதுக்கு மறதிக்கான சஜிதாக்கள், 2 சஜிதாக்கள் இருக்கின்றன. அப்படிதானே? இல்லை, ஷைத்தான் வந்து என்ன செய்வான்? உதுக்குர் கதா, உதுக்குர் அதை நினைச்சுப்பாரு, இதை நினைச்சுப்பாரு, அப்படி வந்து நினைவுகளை கொண்டு வந்து கொண்டே இருப்பான் தொழுகையில திரும்ப திரும்ப. எந்த அளவுக்கு வருமாம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் எத்தனை ரக்காத் தொழுதேன் என்று தெரியா அந்த அதுல குழப்பத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு அவன் என்ன செய்வான்? நினைவுகளை உங்களுக்கு மீட்டிக்கொண்டே இருப்பான். எனவே இப்படி நல்ல விஷயங்களை, நல்ல காரியங்கள், புரியுதான் சொல்றது? அப்ப இது ஒரு ரூட். அடுத்து இதில் இன்னொரு ஷைத்தானுடைய ஒரு நுழைவாயில் இருக்குதுன்னு சொன்னால், ஒரு நல்ல காரியத்தை வந்து பிற்போட செய்தல். எப்படி? ஒரு நல்ல விஷயத்தை பிற்போடுவது, இதுவும் ஷைத்தானுடைய ஒரு பயங்கரமான ஒரு ரூட். புரியுதான் சொல்றது? சொல்லுவான், எப்படி சொல்லுவான்? அதாவது இப்போதான் அடுத்த மாதம் உம்ரா போறீங்க, அங்கே தௌபா செஞ்சு கொள்ளலாம், இப்போ ஏன் அவசரப்பட வேணும்? அடுத்த மாதம் என்ன உம்ராவுக்கு போறீங்க, உம்ராவில் நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம்? தௌபா செய்து கொள்ளலாம். இன்னும் சில மாதங்களில் தான் ரமதான் வருது, ரமதானில் நீங்கள் என்ன செய்யலாம்? தௌபா செய்து கொள்ளலாம். உங்களோட தௌபாவை அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க? கொஞ்சம் பிற்படுத்துக்கோங்க, கொஞ்சம் என்ன செய்யுங்க? பிற்படுத்துங்க. இப்படி நல்ல விஷயங்களை பிற்படுத்த செய்தல், இது ஷைத்தானுடைய ஒரு பயங்கரமான ரூல். ஹஜ்ஜு கடமையாக இருக்கும். ஹஜ்ஜு கடமையாக இருக்கும் போது ஷைத்தான் ஒன்றை கொண்டு வந்து போடுவான் தலையில். உங்களுக்கு இப்படி ஒரு குடும்பத்தில் பொறுப்பு இருக்குது, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்போ நீங்கள் ஹஜ்ஜை என்ன செய்யுங்க? கொஞ்சம் பிற்படுத்துங்க, ஹஜ்ஜை நீங்கள் பிற்படுத்துங்கன்னு சொல்லி ஷைத்தான் என்ன செய்வான்? ஒன்றை கொண்டு வந்து போடுவான். அப்போ அவர் என்ன செய்வார்? ஹஜ் அவருக்கு கடமையாக இருந்தும் அதை பிற்படுத்துவார். ஹஜ் கடமையான நிலையில் ஒருத்தர் வந்து அதை நிறைவேற்றாமல் மரணித்தால் என்ன நிலை? இஸ்லாத்துடைய 50 கடமைகள் ஒன்றை கடமையாக இருந்தும் செய்யாமல் மரணித்தவர் என்றால் எவ்வளவு பெரிய குற்றம்! சாதாரண குற்றம் இல்லை. அப்படிதானே? சிலவங்க வந்து என்ன செய்யறாங்க? ஹஜ்ஜுடைய முக்கியத்துவத்தை குறைத்து எதனுடைய முக்கியத்துவத்தை காட்ட முனைக்கிறாங்க. ஒரு குமரு காரியம் அது இவ்வளவு முக்கியமானதுன்னுவாங்க. இப்படி வந்து விஷயங்களை கொண்டு வந்து ஹஜ்ஜுடைய அந்த வெயிட்டை வந்து குறைக்கிறது. இது ஹஜ்ஜு வந்து ருக்குன்ல உள்ளது. எதில் உள்ளது? இஸ்லாத்துடைய 50 கடமைகள், அதுக்கு நிகராக ஒன்று கொஞ்சம் நிறுத்தல. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி வந்து நல்ல விஷயங்களை பிற்போட செய்தல். ஒரு வாலிபர் இளைஞருக்கு சொல்றது என்ன? அதாவது நீ ஒரு படிப்ப முடியும், அதுக்கப்புறம் நீ தொழுகைக்கு போகலாம், மார்க்கத்தில் ஒரு பற்றை ஏற்படுத்திக் கொள்ளலாம், ஒரு தொழில் வாய்ப்புக்கு பிறகு அதை செய்யலாம், திருமணத்துக்கு, இப்படி வந்து என்ன செய்வான்? ஒவ்வொன்றாக கொண்டு வருவான் ஷைத்தான். என்ன செய்வான்? ஒவ்வொன்றாக கொண்டு வருவான். கொண்டு வந்து அதை முடித்த பிறகு செய், இதை முடித்த பிறகு செய், இப்படி பிற்போடுவான். அப்படிதானே? இப்போ நாங்கள் தொழுகைக்கு அதான் சொன்னாலே என்ன ஷைத்தான் என்ன எங்களுக்கு கொண்டு வரான்? இப்போதான் அதான் சொல்லி 20 நிமிஷம் இருக்குது, அப்படிதானே போடுவான். அப்படி போட்டுருவான். போட்ட உடனே என்ன நடக்கும்னு சொன்னால், அதாவது இது வந்து ஒரு தொழுகையோட நிற்குமாட்டா பார்த்தீங்கன்னா இல்லை, இது அப்படி வளமையாகிடும். ஒரு தொழுகையோட நிற்காது. அதுக்கப்புறம் அவர் தொழுகைக்கு எப்படி போகிறதுக்கு ஆரம்பிச்சிடுவாருன்னா, அங்கே ஜமாத், அங்கே இமாம் தக்பீர் கட்டும் போது தான் இவர் போவார் என்ற நிலை வந்துடும். அதுக்கு பிறகு ஒரு ரக்காத் தவறும். இப்படித்தான் ஷைத்தான் என்ன செய்வான்? பிற்போட செய்தல், பிற்போட செய்தல்.
மஸ்ஜிதுக்கு போனாலும் முன் சஃபுக்கு போறது இல்லை, அதுலேயும் பின்னுக்கு இல்லை. எனவே நன்மையான காரியங்களை பிற்போட செய்தல் என்பது அரபுலைக்கு சொல்லுவாங்க. இந்த அதாவது இந்த சௌஃபன் சொல்ற சௌஃபண்டா புறபாபம். சௌஃபன் என்ன? புறபாபம். இந்த சீன் அதில் வரும். என்ன வரும்? சீன் அதில் சேர்ந்து கொள்ளும். புரியுதா சொல்றது? எனவே இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு மோசமான ரூட். தௌபாவை பிற்போட செய்தல், நல்ல காரியங்கள், சதக்கா. உங்களுக்கு சதக்கா ஒன்று செய்யறதுக்கு என்ன வந்தால் உடனே செஞ்சிடும். அப்படிதானே? ஒரு சதக்கா செய்யறதுக்குரிய ஒரு எண்ணம் வருது, என்ன செய்யணும்? அதை உடனே செஞ்சிடும். அதை நீங்கள் பிற்போட்டிங்கடா என்ன நடக்கும்? அமௌண்ட்டை கொஞ்சம் குறைப்பாங்க. இது அமௌண்ட் கொஞ்சம் கூட, அமௌண்ட் என்ன செய்வோம்? அமௌண்ட்டை கொஞ்சம் குறைப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றாக குறைந்து அதுக்கப்புறம் அந்த காரியத்தை செய்யாமல் ஆக்கிவிடான் ஷைத்தான். புரியுதா? பல விதமான நியாயங்களை உங்களுக்கு அவன் கொண்டு வருவான். அப்போ எனவே இந்த ரூட்டும் ஷைத்தானுடைய ஒரு ரூட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் எப்போதும் நல்ல காரியங்கள் என்ன செய்யக்கூடாது? பிற்போடக்கூடாது. அப்படிதானே? இரவுல நீங்கள் தூங்கும் போதே 3 முடிச்சுகளை எப்படி தான் போடுவானாம்? எப்படி? உங்களுக்கு ஒரு நீண்ட இரவு இருக்கிறது, ஒரு நீண்ட இரவு இருக்கிறது, நீண்ட இரவு இருக்கிறதுன்னு தான் போடுவோம். அதுக்கப்புறம் என்ன டைம் அடிக்குது, இன்னும் கொஞ்சம் தூங்கு, இன்னும் கொஞ்சம் தூங்குன்னு சொல்லி என்ன செஞ்சிடும்? சூரியன் உதிச்சிடும். இப்படி ஷைத்தான் என்ன செய்வான்? அதாவது நன்மையான காரியங்களை பிற்போடச் செய்தல் என்ற இதுவும் அவனுடைய ஒரு பயங்கரமான சூழ்ச்சி. சரியா? அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, ஷைத்தானுடைய இந்த நுழைவாயில்களில் அதாவது அத்தஹ்வீஃப்னு சொல்றது. தஹ்வீஃப்னு சொன்ன என்ன? பயம் காட்டுதல். என்ன செய்யறது? பயத்தை ஏற்படுத்துதல், பயம் காட்டுதல். இதை வைத்து கூட நல்ல விஷயங்களை விட்டு தடுப்பான் ஷைத்தான். நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்களை விட்டு என்ன செய்வான்? தடுப்பான். கொடுத்துடாத, இவ்வளோ கொடுத்தீங்கன்னா யார் உனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, கொடுத்துடாத, கொடுத்தீங்கன்னா உனக்கு இவ்வளோ பொறுப்பு இருக்குது, வேலை இருக்குது என்று சொல்லி என்ன செய்வான்? பயம் காட்டுவான். எதை பயம் காட்டுவான்? வறுமையை, ஏழ்மையை பயம் காட்டுவான். நீங்கள் சதக்கா செய்ய முற்படும் போது உங்களுக்கு ஒரு ஏழ்மையை, வறுமையை கொண்டு வருவான். வறுமையை கொண்டு வந்து சதக்கா செஞ்சிடாத, உனக்கு பணம் குறையும், செல்வம் குறையும், ஹஜ்ஜை செஞ்சிடாத, ஹஜ்ஜுக்கு இவ்வளோ செலவு இருக்குது, என்ன செய்வான்? இப்படி நல்ல காரியங்களுக்கு நாம் செலவு செய்யும் போது வறுமையை பயம் காட்டி என்ன செய்வான்? தடுப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஷைத்தான் உங்களுக்கு என்ன செய்கிறான்? வறுமையை பயம் காட்டுகிறான், வறுமையை பயம் காட்டுகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்படி பயம் காட்டுதல் இப்படி என்ன செய்யும்? வரும். பிறருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் பயம் காட்டுவான், அச்சத்தை ஏற்படுத்துவான். பல விதங்களில் இந்த பயம் வரும். அடுத்து பயம் வரக்கூடிய ஒரு இடம் தான் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் நேரடி ஹதீஸ்ல சொல்றாங்க. அதாவது கனவை பற்றி நபி அவங்க சொல்லும் போது எப்படி சொல்றாங்க? கனவை பற்றி சொல்லும் போது கனவு 3 வகை படிச்சுக்கிறோம். அப்படிதானே? கனவு எத்தனை வகை சொல்லுங்க? 3 வகை. கனவு 3 வகை. அதாவது தீய கனவுகள். தீய கனவுகளை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றாங்கடா, அதாவது ஷைத்தான் என்ன செய்யறான்? அதுல உங்களை பயம் காட்டுகிறான். தஹ்வீஃபு ஷைத்தான். அப்ப கெட்ட கனவுகள் என்பது நபி அவங்க சொல்றாங்க, ஷைத்தான் உங்களை என்ன செய்யறது? பயம் காட்டுதல். தஹ்வீஃபு ஷைத்தான். புரியுதா சொல்றது? சில கனவுகள் எங்களுக்கு என்ன செய்யும்? பயங்கரமா இருக்கும், அச்சத்தை ஏற்படுத்தும், பயத்தை ஏற்படுத்தும். எனவே அந்த கனவுகள் நாங்கள் யாரிடம் சொல்லவும் கூடாது. அல்லாஹ்விடத்தில் நாங்கள் என்ன செய்யறது? ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுறது, நம்ம இடப்பக்கமாக துப்பிக்கொள்றது. இப்படி வழிகாட்டல் நமக்கு மார்க்கத்தில் சொல்லித்தரப்படும். அப்ப எனவே ஷைத்தான் ஒரு பயங்கரமான ரூட் தான் இதுதான் கனவுன்றது. சிலரை பார்த்தீங்கன்னா மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் எல்லாம் செய்வார்கள். எனக்கு கனவுல வந்துச்சுன்றதுக்கா, எனக்கு கனவில் வந்தது. நபி அவங்க ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்க? அதாவது என் தோற்றத்தில் ஷைத்தான் வரமாட்டான், என் தோற்றத்தில் ஷைத்தான் வரமாட்டான், என்னை கண்டவர் என்னைத்தான் கண்டார் என்றாங்க சொல்லலாம். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு எதை சொல்லுது என்றால், வேறு யாருடைய தோற்றத்திலும் அவனுக்கு என்ன செய்யலாம்? வர முடியும். எனவே சிலர் என்ன செய்யறது? போறாங்க தர்காக வைத்து நேர்ச்சியை செய்யறான், அதை செய்யறான். என்னடா கேட்டா, பாப்பா வந்தார் கனவுல, உம்மா வந்தாங்க கனவுல, அங்க போக சொன்னாங்க, தர்காக்கு போக சொன்னாங்க, அதை செய்ய சொன்னாங்கடா. இது மார்க்கமா? இது கூடாது. எனவே உதாரணமா அவங்கள கனவுல கண்டீங்க, நீங்க ஒரு சதக்காவை செய்றீங்க, பிரச்சனை கிடையாது. கனவுல கண்டீங்க, ஒரு தர்மத்தை சதக்கா ஒரு ஏழை கொடுக்குறீங்க, எந்த தப்பும் கிடையாது, கொடுக்கலாம். ஏன்னா அது சதக்கா செய்யறதுக்கு மார்க்கத்துல அனுமதி உண்டு. ஆனா எதை செய்யக்கூடாது? கனவென்ற பேர்ல மார்க்கம் தடுத்த விஷயங்களை, சிறுக்கை, விதத்தை செய்யக்கூடாது. எனவே ஷைத்தான் என்ன செய்வான்? பயம் காட்டுவான், அச்சத்தை ஏற்படுத்துவான். இதுவும் அவனுடைய ஒரு ரூட்.
அடுத்து என்ன? தஹ்ஸீனு ஷைத்தான். ஷைத்தான் கவலையை ஏற்படுத்துவான். ஷைத்தான் செய்வான், கவலையை ஏற்படுத்துவான். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கனவை பற்றி சொல்லும் போது பயத்தை ஏற்படுத்துவாங்கன்னு ஒரு ரிவாயத்துல வருது புகாரில. இன்னொரு ரிவாயத்துல வருது கவலை ஏற்படுத்துவான்னு வருது. கனவின் மூலம் ஷைத்தான் உங்களுக்கு என்ன செய்வானாம்? கவலையை ஏற்படுத்துவான். சில கனவுகள் என்ன செய்யுது? நமக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய கனவுகள் இருக்கின்றன. ஷைத்தான் கனவின் மூலம் கவலையை ஏற்படுத்துவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமன் நஜ்வா மின ஷைத்தான், ரகசியம் பேசுறது ஷைத்தானில் நின்றும் உள்ளதுன்றான். ரகசியம் பேசுவது ஷைத்தானில் நின்றும் உள்ளது. பாத்தீங்களா எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அந்த வசனத்தில் தொடர்ந்து என்ன வருது என்றால், அதாவது ஷைத்தான் அதன் மூலம் மூமின்களை கவலைக்குள் ஆழ்த்துகிறான். இதன் மூலம் சொல்லுங்க, இரகசியம் பேசுவதன் மூலம் ஷைத்தான் யாரை கவலைக்குள் ஆக்குறானா? மூமின்களை கவலைக்குள் ஆழ்த்துகிறான். இப்ப யூதர்கள் இருக்காங்க மதீனால, யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, சஹாபாக்களை முன்னுக்கு வச்சு ரகசியம் பேசுவார்கள். சஹாபாக்களை முன்னால வைத்துக்கொண்டு ரகசியம் பேசுவது, அது என்ன செய்வாங்க? உள்ளத்துல ஒரு கவலை ஏற்படுத்துமா இல்லையா? அது ஒரு கவலை அவர்களுக்குள் ஏற்படுத்தும். இது யூதர்களுடைய வேலையா இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தான் இதை அந்த வசனத்தை இறக்குறான். எப்படி? இந்த ரகசியம் பேசுறது யாரிடம் உள்ளது? ஷைத்தானில் நின்றும் உள்ளது. அவர்கள் இதன் மூலம் என்ன செய்கிறார்கள்? மூமின்களை கவலைக்குள் ஆழ்த்துகிறார்கள். எனவே நாங்கள் ரகசியம் பேசுறதுன்றதை பொறுத்தவரையில ஒருத்தரை கவலைக்குள்ள ஆழ்த்தக்கூடிய அமைப்பில் அதை நாங்கள் செய்யக்கூடாது. ஒருத்தர் கவலைக்குள்ள ஆழ்த்தப்படுதா, ஒருத்தர் கவலைக்குள் ஆகின்றாரா, அப்போ நாங்கள் பேசக்கூடாது. அவரை பற்றி ஏதாவது தவறாக நினைப்பாங்க என்ற மாதிரி அவருக்கு அது ஒரு உணர்வை ஏற்படுத்துமா, என்ன செய்யக்கூடாது? நாங்கள் பேசக்கூடாது. புரியுதா? சில நேரம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஒரு மொழி தெரிந்த மொழியாக இருக்கும், வேறொரு மொழியில் நாங்கள் பேசுறது கூடாது. அவங்களுக்கு அந்த மொழி தெரியல, அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படும். என்னை பற்றி என்ன சார் பேசுகிறாங்களோ எனக்கு தெரியாத மொழியில் என்றது இருக்குதா இல்லையா? இருக்குது. எனவே இவைகள் தவிர்க்கப்பட வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இதெல்லாம் நாங்கள் இன்னைக்கு தலைப்பில் மொத்தமாக பார்த்துட்டு போகிறோம். அடுத்ததாக நறுமை சகோதரர்களே, இந்த ஷைத்தானுடைய நுழைவாயில்களில் அதாவது அல்லாஹுடைய தண்டனையை பற்றி அச்சமற்று இருத்தல். அல்லாஹுடைய தண்டனையை பற்றி அச்சமற்று இருத்தல், இது ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி. அல்லாஹுடைய தண்டனை யாரு பயப்படணும்? எல்லோரும் பயப்படணும், அப்படிதானே? நாங்கள் ஒரு அமலை செய்யும் போது ஒரு இபாதத்தில் 2 விஷயம் இருக்கணும். என்னென்னது? நாங்கள் செய்கிற இபாதத்தில் 2 விஷயம் இருக்கு. என்ன இருக்கணும் சொல்லுங்க? அர் ரஜா, அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைத்தல். அடுத்தது அல் ஹவுஃப், அவனது தண்டனையை அஞ்சுதல். இந்த 2ம் எங்களோட எந்த ஒரு காரியத்திலும் இருக்க வேண்டும். பேலன்ஸாக இருக்கணும். ஒன்று கூடவோ ஒன்று குறையக்கூடாது. 2 மனுஷனும் பேலன்ஸாக எப்படி இருக்கணும்? நாங்கள் அல்லாஹுடைய அருளை ஆதரவு வைக்க வேண்டும், அவனது தண்டனையை அஞ்சவும் வேண்டும். இந்த ரெண்டையும் நாம் வைத்துக்கொண்டு தான் நமது இபாதத்துகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமா அல்லாஹுடைய தண்டனையை பற்றி அச்சமற்று இருப்பவங்க பெரும்பாலும் யாரு? பாவம் செய்யக்கூடியவங்க, அப்படிதான். பாவம் செய்பவர்கள் அல்லாஹுடைய தண்டனையை பற்றி பெரும்பாலும் அச்சமற்றவர்களாக இருப்பாங்க. அவங்க சாதாரணமா சர்வசாதாரணமா என்ன சொல்லிட்டு போவாங்க? என்ன சொல்லுவாங்க? அல்லாஹுடைய அருள் விசாலமானது, அல்லாஹ் மன்னிப்பவன், அவனது மன்னிப்பு விசாலமானது, இப்படி சொல்லியே என்ன செய்வார்கள்? பாவத்தில் இருப்பாங்க. இவர்களை பொறுத்தவரையில இது ஷைத்தானுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? ஃபலா யஅமனு மக்ரல்லாஹி இல்லல் கௌமுல் ஹாசிரூன். எப்படி சொல்றான்? அல்லாஹுடைய சூழ்ச்சியை பற்றி அச்சமற்றிருப்பவர்கள், அல்லாஹுடைய சூழ்ச்சியை பற்றி அச்சமற்றிருப்பவர்கள் நஷ்டவாளர்களை தவிர இல்லை, ஒரு நஷ்டமான கூட்டத்தை தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹுடைய தண்டனையை பற்றி அச்சமற்று நான் பார்க்கிறோம். இவ்வளவு பாவங்களை செய்து கொண்டு என்ன செய்கிறார்கள்? துணிந்து இன்னும் பாவத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹுடைய தண்டனையை பற்றி எந்த அச்சம் இல்லை. நாங்கள் எந்த நாடுகள் எடுத்து பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை விதமான சோதனைகள் வருது, அழிவுகள் வருது. யாராவது இதை பற்றி பயப்படுறானா? அப்படியே இல்லை. பாருங்க, ஒரு வருஷத்தை எடுத்தீங்கன்னா நாங்களே பேசுகிறோம், இப்படியெல்லாம் இந்த மலைக்கெல்லாம் அழிவெல்லாம் முந்தி வந்ததே கிடையாதுன்னு, இப்படியான மலைக்கெல்லாம் அழிவு வந்ததே கிடையாதுன்னு சொல்லுவோம். ஆனால் அழிவு வருகிறது. ஆனால் மனிதன் தொடர்ந்து என்ன செய்கிறான்? பாவத்தில் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி சூழ்ச்சியை பற்றி அச்சமற்று இருப்பது என்பது அல்லாஹ் சொல்றான் நஷ்டவாளர்கள் என்று சொல்றான். அல்லாஹ் இதை ஏற்படுத்துகிறது எதற்கு? அவர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும், திருந்த வேண்டும் என்பதற்கு.
எனவே நறுமை சகோதரர்களே, மூமின்களை பொறுத்தவரையில் அவங்க அமல் இபாதத்தில் இருந்து கொண்டு என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்தவர்களாக இருப்பார்கள். அடுத்த நறுமை சகோதரர்களை, சைத்தானுடைய சூழ்ச்சிகளில் நுழைவாயில்களில் அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை இழத்தல். என்ன? அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை இழப்பதும் அவனது ஒரு சூழ்ச்சி தான். எப்படி சொல்லுவாங்க? எப்படி சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? நீ இவ்வளோ பாவம் செஞ்சிட்டாய், என்ன செய்யுது? உனக்கு மன்னிப்பு என்பது கிடையாது. இவ்வளோ பாவங்களை செய்து விட்டாய், நீ மன்னிப்பை எதிர்பார்க்க இயலாது. இப்படி ஒரு மனோநிலை ஒருத்தனுக்கு வந்துச்சுன்னா அவன் என்ன செய்வான்? இன்னும் பாவத்தில் தான் விழுவான். இன்னும் பாவத்தில் தான் விழுவான். அப்படித்தானே? நாங்கள் 99 கொலை செய்த ஹதீஸையெல்லாம் படிச்சிருக்கிறோம். எனவே அவருக்கு மன்னிப்பை தேடி அவர் போகிறார். மன்னிப்பு இருக்கிறது என்று சொல்லும் போது மன்னிப்பை தேடி செல்கிறார். அந்த நம்பிக்கை அவருக்குள்ள இருந்துச்சு. அப்போ இந்த நம்பிக்கையை இல்லாமல் ஆக்குவதுதான் ஷைத்தானுடைய வேலை. உனக்கு என்ன கிடையாது? உனக்கு மன்னிப்பு கிடையாது, நீ இவ்வளோ பாவங்கள் செய்து விட்டாய். இப்போ நாங்கள் தொழுகையில் இருக்கும்போது சிந்தனை என்ன செய்வான்? சிதறடிப்பான். நீ இவ்வளோ பாவம் செய்தவன். புரியுது அவன் சொல்றது? அந்த நம்பிக்கையை இல்லாமல் ஆக்குதல். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எப்படி சொல்றான்? தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்து விடாது. ஏன்னா ஷைத்தான் இதை ஏற்படுத்துவான், நம்பிக்கை இழக்க செய்வான், இன்னும் பாவத்தில் வீழ்த்துவான். சிலரை பார்த்தீங்கன்னா பேசுவாங்க, ஆச்சரியமா இருக்கு. எப்படி? என்னோட வாழ்க்கையில் நான் முடிஞ்சு பாய், இன்னும் உசுரோட தான் ஐக்கிறான், இன்னும் உசுரோட தான் ஐக்கிறான், சாவல்ல. உனக்கு வாய்ப்பு இருக்குது. உனக்கு என்ன இருக்குது? இன்னும் உனக்கு வாய்ப்பு உள்ளது தௌபா செய்து திருந்தி வாழ்றதுக்கு. ஒவ்வொருத்தர் பேசுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. புரியுதா? ஏதோ மௌத்தாய் கபரில் இருக்கிற மாதிரி தான் பேசுகிறான். உனக்கு வாய்ப்பு பாருங்க, சைத்தான் எப்படி போட்டுருக்கான்னு பாருங்க. அவருக்கு என்னமோ இதுக்கு போகிற வாய்ப்பு இல்லாத மாதிரியும், புரியுதா, நான் அழிந்து விட்ட மாதிரியும் சிலர் பேசுகிறான். இது யாருடைய சூழ்ச்சி? சைத்தானுடைய சூழ்ச்சி. உனக்கு அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கிறான், இன்னும் உன உடல் உயிர் இருக்குது, தௌபா செய்யலாம், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், தௌபாவுடைய வாயில் திறந்து இருக்கிறது. எனவே நறுமை சகோதரர்கள், இப்படியான ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை உருவாக்கக்கூடிய சூழ்ச்சி சைத்தானுடைய சூழ்ச்சி. புரியுது அவன் சொல்றது? இதை ஏற்படுத்துவான், ஏற்படுத்தி இன்னும் பாவத்தில் நுழைவிப்பான். நாம் இதற்கு அகப்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்றான்? இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவன். அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவன். எனவே அல்லாஹ்வுடைய அருளை நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்புல இறுதியாக, அதாவது ஷைத்தானுடைய நுழைவாயில்களில் நமது இந்த உடல் உறுப்புக்கள், நமது காது, நமது கண், இவைகள் எல்லாம் ஷைத்தான் என்ன செய்வான்? நுழைவதற்கு பயன்படுத்தும். ரசூலுல்லாஹ் சொல்றான் தானே, கொட்டாவி செல்லும் போது நீங்க என்ன செய்யணும்? உங்களோட கையால் வாயை மூடிக்கொள்ளும், இல்லாத ஷைத்தான் நுழைவானன்றான். ஷைத்தான் நுழைவானன்றான். எனவே இதெல்லாம் நாங்கள் தடுக்க. அது மாதிரி தான் நமது உடல் உறுப்புக்கள், அந்த உறுப்புக்கள் என்ன செய்யும்? அதனூடாக ஷைத்தான் உள்ளத்துக்குள் நுழைய முயற்சிப்பான், உள்ளத்தை அவன் வழிகெடுக்க முயற்சிப்பான். நமது கண்கள் தவறானவற்றை பார்க்கும்போது, காதுகள் தவறானவற்றை கேட்கும்போது, வாய் தவறானதை பேசும்போது, கை தவறானதை பிடிக்கும் போது, கால்கள் தவறின் பக்கம் நடக்கும்போது, இப்படி இவைகள் எல்லாம் ஷைத்தான் உள்ளத்திற்குள் நுழைந்து நம்மை வழிகெடுக்கக்கூடிய விடயங்கள். நமது உறுப்புக்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பதற்கு எனக்கு ஒரு துவா சொல்லித்தாங்க. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பதற்கு எனக்கு ஒரு துவாவை சொல்லித்தாருங்கள். இப்போ நபியாங்க ரஹ்மத்துல்லாஹ் அவரது கையை பிடித்து நபியாங்க ஒரு துவா சொல்லி கொடுத்தான். அந்த துவா தெரியுமா உங்களுக்கு? என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி ஸம்இ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி ஸம்இ வ மின் ஷர்ரி பஸரி வ மின் ஷர்ரி லிசானி வ மின் ஷர்ரி மனியி. 4 விஷயம். எத்தனை விஷயம்? 4 விஷயம் சொல்லி கொடுத்தாங்க நபியா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி ஸம்இ என்ன அர்த்தம்? எனது செவியுடைய தீங்கிலிருந்து யாரெல்லாம் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். எனது செவியுடைய தீங்கிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரி பஸரி, எனது பார்வையுடைய தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரி லிசானி, எனது நாவுடைய தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரி மனியி, எனது மறை உறுப்புடைய தீங்கிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இதெல்லாம் என்ன? ஷைத்தான் என்ன செய்வான்? இதனூடாக எல்லாம் நுழைவான். புரியுதா? இது நாங்கள் பிரார்த்திக்க வேண்டிய ஒரு துவா, நபி அவன் கற்றுத்தந்த ஒரு துவா. புரியுதா? நமது உறுப்புக்கள் பாவங்கள்லேருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே ஷைத்தான் இவைகள் ஊடாக நுழைந்து
நம்மை என்ன செய்வான், வழிகெடுப்பான். எனவே நறுமை சகோதரர்களே, இவ்வாறாக நாம் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன வழிகள் சொல்லுங்க, என்ன வழிகள் நாங்கள் வச்சிருக்கிறோம் ஷைத்தானிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு? இப்போ நாம் சொன்ன துவாவுடைய வழிமுறை, துவான்ற ஒரு வழிமுறை பொதுவாக இருக்குதே, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்கிறது. இப்போ நாங்கள் இப்போ சொன்ன இந்த மாதிரியான துவாக்கள், ரப்பி அவுது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வஅவுது பிக்க ரப்பி அன் யஹ்துரூன் போன்ற துவாக்களை நாங்கள் சொல்லலாம். வேற என்ன வழிமுறை இருக்குது? அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாவம் மன்னிப்பு தேவை, இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அத்தூபு இலைஹ். இப்லீஸ் என்ன சொன்னான்? இப்லீஸ் அல்லாஹ்விடத்தில் என்ன சொன்னான்? நான் மனிதனை வழிகெடுத்து கொண்டே இருப்பேன், மனிதனை வழிகெடுத்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் என்ன சொன்னான் இப்லீஸுக்கு? என்ன சொன்னான்? இல்லை அப்படியா இருக்குது. ஆனால் ஒரு ஹதீஸ்ல எப்படி வருதுண்டா, எனது அடியான் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் அவனை மன்னித்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் எப்படி சொல்றான் இப்லீஸுக்கு? எனது அடியான் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் நான் அவனை மன்னித்து கொண்டே இருப்பேன். ஷைத்தான் எதை தடுப்பான்னு, நீ அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு தேடாதன்னு தான் தடுப்பான். எதை தடுப்பான்? நீ அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு தேடாத, இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன், அது கொஞ்சம் இன்னும் டைம் எடு, இன்னும் டைம் இருக்குது, இப்போ தான் இளமையில் இருக்கிறாய், நல்ல பாவத்தை செய், வயது பத்தில் என்ன செய்யலாம், பார்த்துக்கொள்ளலாம் என்றெல்லாம் ஷைத்தான் செய்வான், இப்படி வழிகெடுப்பான். எனவே நறுமையான சகோதரர்களே, ஷைத்தானிடம் வந்து நாங்கள் பாதுகாக்கக்கூடிய வேற முக்கியமான வார்த்தை சொல்லுங்களேன், கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளேன் நாங்கள் எல்லாரும். என்ன வார்த்தை? ஷைத்தானிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்றதுக்கு முக்கியமாக உள்ள ஆயுதங்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்தல். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாங்கள் அதிகம் திக்ரு செய்தல். வேற நபி அவர்கள் சொன்ன வழிமுறைகள் என்ன மாதிரி? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்றது. அது மாதிரி பிஸ்மில்லா மறந்துடாதீங்க, முக்கியமான வார்த்தை பிஸ்மில்லா, அதை மறக்காதீங்க. சரிங்களா? பிஸ்மில்லா என்ற வார்த்தை நாம் அதிகம் என்ன செய்ய வேண்டும், நாம் ஷைத்தானை நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு பயன்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தை தான் பிஸ்மில்லா. சரிங்களா? அந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கு, ஒரு மிகப்பெரும் ஆற்றல் உள்ள வார்த்தை தான் இது பிஸ்மில்லா, அதை மறந்துடாதீங்க. சரி, வேற வேற ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. எது? ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி முக்கியமான ஒன்று. ஆயத்துல் குர்சியை நாம் ஷைத்தானுடைய சூழ்ச்சியை நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆயத்துல் குர்சி. அடுத்த திக்ருகள்ல மிக முக்கியமான திக்ரு எது? இல்லை, நாங்கள் ஹதீஸ்ல நேரடியாக வர்றது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த திக்ரு முக்கியமானது. ஷைத்தானிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவ வேண்டிய திக்ருகள்ல ஒரு முதன்மையான திக்ரு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற திக்ர். இல்லை, இந்த ரிவாயத்தில் யுஹி வைமித்து வரல. அது இல்லாமல் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற திக்ர். சரியா? சரி. அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இறுதியாக நாம் இதில் ஷேக் அப்துல் அசீஸ் அத்தரீஃபி, இந்த நாட்டுடைய சமகால அறிஞர்களில் ஒரு மிகச்சிறந்த அறிஞர், அவர் ஒரு அழகான கருத்து சொல்றார். அதாவது இதா அஜஸ ஷைத்தானு அன் இகாஇல் இன்சானி பில் மஅசியா. ஷைத்தானுக்கு நல்லா கவனிக்கிறது முக்கியமான கருத்து. ஷைத்தானுக்கு ஒரு அடியானை பாவத்திலே வீழ்த்துவதற்கு முடியாமல் போனால், ஷைத்தானுக்கு ஒரு அடியானை, ஒரு மனிதனை பாவத்திலே தள்ளுவதற்கு அவனால் இயலாமல் போனால் என்ன செய்வான்? ஸரஃபஹு அனித்தா, நன்மையை விட்டு தடுப்பான். பார்த்தீங்களா? ஒரு பாவத்தில் ஒருவனை வீழ்த்த முடியவில்லை என்றால் அடுத்து என்ன செய்வானாம்? நன்மையை அவன் செய்வதை விட்டு தடுப்பான். இதான் அவன் சூழ்ச்சி. ஸரஃபஹு அனித்தா. அடுத்து சொல்றாரு வைதா அஜஸ வைதா அஜஸ அன் ஸரஃபிஹி அனித்தா. நன்மையான காரியத்தை அவன் செய்வதை விட்டும் தடுப்பதற்கும் அவனால் முடியாவிட்டால், அதற்கும் முடியாமல் போனான், நன்மையை விட்டும் அவனை தடுக்க முடியலை, நன்மையை விட்டும் அவனை தடுக்க முடியவில்லை என்றால் அடுத்து சொல்றாரு அவனது நீயத்தை ஷைத்தான் திருப்புவதற்கு முயற்சிப்பான். அல்லாஹுவை விட்டு அவனது நீயத்தை திருப்புவதற்கு முயற்சிப்பான். அந்த வணக்கத்தில், அந்த இபாதத்தில் என்ன செய்வான்?
அதை அல்லாஹ்வுக்கென்ற நீயத்தை திருப்புவதற்கு அவன் முயற்சிப்பான் சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க, அதாவது லா யமல்லு ஹத்தா யஜ்அலஹு லா யுத்ரிக ரஹ்மத்துல்லாஹ். ஷைத்தான் சோர்வடைய மாட்டான் எதுவரை என்றால் உங்களை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைய செய்யக்கூடாது. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கக்கூடாது என்பது வரைக்கும் அவன் என்ன செய்வான், உங்கள் விஷயத்தில் முயற்சித்துக் கொண்டுதான் இருப்பான், அவன் சோர்வடைய மாட்டான் என்ற ஒரு அழகான கருத்தை சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, ஷைத்தானை வணங்குவது என்றால் என்ன? ஷைத்தானை வணங்குவது என்றால் அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஹிய தாஅத்துல் ஹவா என்றார். ஹிய தாஅத்துல் ஹவா. ஷைத்தானை வணங்குவது என்றால் ஒருவன் தனது மனோ இச்சைக்கு கட்டுப்படுவதுதான். ஒருவன் தனது மனோ இச்சைக்கு கட்டுப்படுவதுதான் என்று சொல்கிறார். லிஅன்ன ஷைத்தான் லா யظهر الانسان بصورته. ஷைத்தான் அவனது தோற்றத்தில் உங்களை முன்னுக்கால வரமாட்டான். ஷைத்தான் அவனுடைய தோற்றத்தில் உங்க முன்னால் நிற்பானா? வரமாட்டான். எப்படி வருவான்? பல் பிலிபாசில் ஹவா. மனோ இச்சை என்ற அந்த தோற்றத்தில் தான் உங்களுக்கு முன்னால் வந்து நிற்பான். எதில்? மனோ இச்சை. நீங்கள் ஒரு ஆசைகளுக்கு நீங்கள் கட்டுப்படுவது, அதில் அந்த வழியில் தான் உங்களிடம் வருவான். எனவே அருமையான சகோதரர்களே, அடுத்தது இன்னொரு அழகான கருத்து பாருங்க. இப்லீசுடைய மிகப்பெரிய இலக்கு, இப்லீசுடைய மிகப்பெரிய இலக்கு என்னவென்று சொன்னால், அடியான் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவனாக இருக்கக்கூடாது. மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துபவனாக இருக்கக்கூடாது. வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். குர்ஆன் எப்படி சொல்றான்? இப்லீஸ் அல்லாஹ்விடம் எடுத்த சபதத்திலே சொல்கிறான், அவர்களில் அதிகமானவர்களை உனக்கு நன்றி செலுத்துபவர்கள் நீ காண மாட்டாய். புரியுது அவன் சொல்றது? இப்லீசுடைய இலக்கு தான் என்ன? ஒரு மனிதன் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கக்கூடாது, அதிலிருந்து தடுப்பான். நீங்க பாருங்க, சபவாசிகளுடைய வரலாறை நீங்க குர்ஆன்ல படிங்க. சொல்றது சபரீதன். அந்த சபவாசிகளுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லும் போது, அந்த வரலாறை சொல்லி முடிக்கின்ற போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் இப்லீசுடைய எண்ணத்தை அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள். அதை எப்படி சொல்றான்? இப்லீசுடைய எண்ணத்தை அவர்கள் உண்மையாக்கினார்கள். அதில் நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவர்களாக இருக்கவில்லை. இப்லீசுடைய எண்ணம் என்னதான்? அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக ஆக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக மாற்ற வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் அடுத்ததாக இறுதியாக நறுமையான சகோதரர்களே, இமாம் இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற போது 6 விஷயங்களை மதாரியு சாலிகின் என்ற அவர் அழகான நூலில் சொல்றார். மதாரியு சாலிகின் அதை சொல்லும்போது சொல்கிறார், ஷைத்தான் ஒரு அடியானை வழிகெடுப்பதில் 6 என்ன ஹுத்துவாத். ஹுத்துவாத் என்ன? படித்தரங்கள். அதுல முதலாவது படித்தரம் அல் குஃப்ரு பில்லா. முதலாவது அவனை எப்படியாவது குஃப்ர்ல வீழ்த்த வேண்டும். இது முதல் படித்தரம். அவனுக்கு அதற்கு முடியவில்லை என்றால் இரண்டாவது அவனை பித்அத்திலே வீழ்த்த வேண்டும். பித்அத்தில் அவனை நுழைவிக்க வேண்டும். அதற்கும் முடியவில்லை என்றால் பெரும் பாவங்களில் அவனை நுழைவிக்க வேண்டும். இதுல பெரும் பாவங்கள். பெரும் பாவங்களிலும் முடியவில்லை என்று சொன்னால் சிறு பாவங்களில் அவனை வீழ்த்த வேண்டும். சிறு பாவங்களிலும் முடியவில்லை என்றால் அனுமதித்த காரியங்களை நீங்க தாராளமாக செய்யுது. எப்படி? அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள், சாப்பிடுவது அனுமதிக்கப்பட்டது, பர்ச்சேஸ் பண்றதுல அனுமதிக்கப்பட்டது. இதுல என்ன செய்யறது? அத்தவசு. அதுல நிறைய டைம், அதுல என்ன செய்யறது? நிறைய டைம் அதுல கொடுக்கறது. உங்களோட மைண்ட்ல என்ன இருக்கும்? இதெல்லாம் பாவம் இல்லை, என்ன இருக்கும்? இதெல்லாம் பாவம் இல்லை என்று என்ன செய்யறது? இப்படி அனுமதிக்கப்பட்ட காரியங்களை அவன் விசாலமாக்கி விடுவான். அடுத்து 6வது, அதுக்கு முடியாவிட்டால் கடைசி என்ன? கடைசி வந்து 2 சிறந்த காரியம் இருந்தா சிறந்ததில் எது குறைவோ அதுல அவங்களை கவனம் செலுத்த வைப்பான். 2 சிறந்த விடயங்கள் இருக்கு. இந்த 2 சிறந்த விடயங்கள்ல புரியுது அவன் சொல்றது? எதுல கவனம் செலுத்த வைப்பான்? எது குறைவோ அதில் கவனம் செலுத்த வைப்பான். அப்படி கூட அவன் முயற்சி செய்வான். சாதாரண ஆள் கிடையாது. புரியுது அவன் சொல்றது? அதில் எப்படி செய்வான்? இப்படி ஒரு முயற்சியை அவன் செய்வான். இப்ப நாங்கள் சில நேரங்களில் சில அமல்கள் சிறப்பா இருக்கும், சில அமல்கள் சிறப்பாக இருக்கும். நாங்கள் அந்த அமலை செய்யாம அதை விட படித்தரத்துல குறைவாக உள்ளதுல கவனம் செலுத்தி கொண்டிருப்போம். அப்படிதானே? இப்ப ஜுரேஜுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஜுரேஜுடைய விஷயத்துல என்ன சொன்னாங்க சொல்லுங்க. ஜுரேஜுடைய வரலாறு படிச்சீங்கன்னா அவர் வந்து உண்மையில ஒரு ஃபிக்ஹ் விளக்கம் உள்ளவராக இருந்தா என்ன செஞ்சிருப்பாராம்? தாயுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்திருப்பாரு. அந்த சுன்னத்தான தொழுகையை விட எதுக்கு பதில் கொடுத்திருப்பாராம்? தாயுடைய அழைப்புக்கு அவர் பதில் கொடுத்திருப்பாரு. இப்ப அங்க எது முக்கியம்ன்றது அப்ப இப்படி மார்க்கத்தில் இருக்குது.
எது முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். அப்போ அதில் கூட சைத்தான் என்ன செய்வான், குறைவானதில் உங்களை கவனம் செலுத்த வைப்பான். அப்படிதானே? இப்போ குறைவானதில் கவனம் செலுத்த வச்சு அவர் என்ன செஞ்சார், ஒரு பெரிய சிக்கலை மாட்டினார். அப்படியே இல்லையா? பார்க்குறோமா இல்லையா? எனவே நறுமை சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த தலைப்பை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். ஷைத்தானுடைய சூழ்ச்சினால் தான் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.